அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இது நான் உங்கள் ராஜ்குமார் வேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது நேர செலவீனம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு 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 டார்கெட்டாக இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு யூடியூபோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு வீடியோவோ நான் எடுத்து போடும்போது ஷெடியூலில் போடும்போது அந்த நாட்களில் நான் என்னால் முடிஞ்சது என்னுடைய வழிநெடுக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பார்க்கும்போது அந்த நேரத்தை நான் அளவிடுறேன். இந்த நாட்களுக்கு இந்த டைமுக்கு நான் இந்த ஷெடியூல் போடும்போது அந்த டார்கெட்டை நம்ம அடையும் போது இந்த டைம் இது பத்தலையே நமக்கு, இப்போ நம்ம இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணுமே அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. அப்போது ஒவ்வொரு நாளுமே நம்முடைய ஐடியாலஜியை, நம்முடைய க்ரியேட்டிவிட்டியை, நம்முடைய செலவினத்தை, நம்முடைய இலக்கை நம்ம எப்படியெல்லாம் செலவினம் செய்யணுமோ அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம ரெட்டிஃபை பண்ண முடியுது. இன்றைக்கி காலகட்டங்களில் டெக்னாலஜி அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கான நாட்களை செலவினம் பண்ணுறீங்களா அல்லது உங்களுக்காக செலவினம் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு இலக்கை நம்ம அடையிறதுக்கான ஒரு வேலைக்கே போகிறோம் அல்லது நம்ம ஒரு செயலை செய்கிறோம் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கிற காலகட்டங்களில் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம க்ரியேட்டிவிட்டியாக நம்ம யூஸ் பண்ணும்போது அதை திறமைகளை திருடப்படுகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி சோஷியல் மீடியாவிலே நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கிற விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து காப்பி பேஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் நம்முடைய இலக்கை நமக்கான ஒரு செயல்பாடுகளுக்கான நேரம் நாம் செலவினம் பண்ணுறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதை நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி நான் வழிநடுக இருக்கக்கூடிய விஷயங்களை கடந்து வந்த சிறு பாதை, கடக்கின்ற பெரிய பாதை அப்படிங்கிற ஜோனில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதெல்லாமே பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பேசும்போது நம்முடைய நண்பர்கள் இதை பார்ப்பாங்க. அதை அந்த டைம் வேல்யூ ஆஃப் அந்த இலக்கு, அந்த டைமுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நண்பர்களுக்கு சொல்லலாம். அது அவங்களுக்கு இன்னும் நல்லா ப்ரீஃபாக புரியும். ஏன்னா இந்த நாள் இப்படியே போயிடாது. இது உங்களுக்கான நாள். ஃப்ரெஷ்ஷாக பிறந்திருக்கு. அந்த நாளை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்கள். இன்னும் என்ன சொல்லலாம், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணலாம். ஆனால் அதில் நீங்கள் முன்னிலைமைப்படுத்துங்க, உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்துங்க. அப்போ தான் நீங்கள் உங்களுக்கான ஒரு நாளை நான் செலவு பண்ணேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்களுடைய லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இல்லைன்னா அப்படின்னு வச்சுங்களேன், நீங்கள் எங்கேயோ யாருக்காகவோ எதுக்காகவோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி போயிடும். இன்றைக்கி காலப்போக்கில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய நான் பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். அது அப்படி அவங்களுடைய இலக்கு அவங்களுக்காக வாழாமல் அவங்கள சுற்றுப்புறத்தை சேர்ந்தவங்களுக்கு வாழாமல் யாருக்கோ வாழ்ந்து அவங்களுடைய டைமை செலவினம் பண்ணி வேஸ்ட் பண்ணி அவங்களுடைய வாலிபமே போய் நிறைய விஷயங்கள் அங்கே மைனஸாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு நான் உணர்ந்திருக்கேன், நான் பார்த்துருக்கேன், என்னுடைய வாழ்நாளில் நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டைம் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் டூல். ஸோ அதனால் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய ஐடியாலஜியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகிறதுக்கு, இல்லை ஒரு கிரியேட்டர் ஆகிறதுக்கு, ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகிறதுக்கு, ஒரு பொலிட்டிஷியன் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு அதுக்கான டைமை வேல்யூபுளாக நீங்கள் செலவு பண்ணுங்கள். ஒரு கிரேட்டர் தென் அச்சீவ்மெண்ட் பீப்புளாக நீங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் பேசின வீடியோவில் ஏதாச்சும் உங்களுடைய குறைபாடுகள் நீங்கள் கண்டிங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது நான் உங்கள் ராஜ்குமார் வேதா. வாழ்க வளமுடன், வாழ்க தமிழ்.